அனைவருக்கும் வணக்கம். காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை உதுத்து விட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதில் காலிஃப்ளவர், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வைக்கணும். ஒரு 2 கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். வடித்து எடுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு. ரிப்பீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் கிராம் ஃப்ளார். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன். நான் டீஸ்பூனில் போட்டதுனால 2 ஸ்பூன் போடுறேன்ப்பா. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அப்படியே பெரட்னாப்பில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஒரு 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவரை எடுத்து போட்டு நல்லா இப்போ 2 பக்கம் பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா உங்களோட காலிஃப்ளவர் சில்லி ரெடி. எண்ணெய் ஒரு கருவேப்பிலை கொத்து எடுத்து அப்படியே ஆயிலில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு